தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தில் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் இன்று சென்னையிலே நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டிலிருந்து மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள். காலையில் அவர்களுக்கான ஒரு பயிலரங்கம் இங்கு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற பழைய ஓய்வூதிய திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. விரைவாக அதை அறிவிக்க வேண்டும் என்று முதல் தீர்மானமாக, ஏன்னா எங்கள் சங்கத்துடைய பிரதான கோரிக்கை தான், வாழ்வாதார கோரிக்கை தான். முதலமைச்சரை தவிர இந்த ஆட்சியிலே அது பெறாவிட்டால் அது காணாமைதான் என்பதையெல்லாம் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை அறிவிக்க வேண்டும். இரண்டாவது 2004-2006 அந்த தொகுப்பூதிய காலம், அதுதான் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் காலமுறை ஊதியமாக ஒருத்தருக்கு 53,000 பேருக்கு வழங்கினார். அப்போ 2 ஆண்டு காலத்தை விட்டுட்டார். அந்த 2 ஆண்டு காலத்தை பணிக்காலமாக சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அது இதுவரை சேர்க்கப்படாமல் இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களும் இந்த சிறப்பு கவனம் செலுத்தி இதை பணிக்காலமாக அறிவிக்க வேண்டும். இந்த உயர்கல்விக்கான ஊக்க ஊதியம் நம்ம தேர்தல் அறிக்கையில கூட சொல்லியிருக்கிறோம். மீண்டும் பேரறிஞர் அண்ணா காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஊக்க ஊதிய முறையை கொண்டு வரப்படும் சொல்லியிருக்கிற நேரத்தில் 10/3/2020 முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அந்த ஊக்க ஊதியத்தை லம்சம் அமௌண்டா தான் கொடுப்பறன்னு ஒரு ஜியோ வந்து மிகுந்த ஏமாற்றத்தை எடுத்தது. அதை மாண்புமிகு நிதியமைச்சருடைய கவனத்திற்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம். அதை பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதை பரிசீலித்து வழங்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் பழைய முறைப்படிதான் ஊக்க ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்ப டெட் தேர்வு என்பது ஆசிரியருடைய நியமனத்துக்கு மட்டும்தான். அது எந்த விதத்திலும் தகுதி தேர்வு என்பது பதவி உயர்வுக்காக அல்ல. கட்டாய கல்வி சட்டத்தில் தெளிவா இருக்கு. இருந்தாலும் நீதிமன்றத்திலே ஒரு தடை ஆணை இருப்பதனால பல பதவி உயர்வுகள் போட முடியாம ஆசிரியர்கள் மாணவர்கள் பார்த்து பரிதவிக்கிறாங்க. உடனடியாக இந்த அரசு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு உடனடியாக அனைவருக்கும் பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். கூடவே இப்ப அரசாணை தொடக்க கல்வித்துறையை பொறுத்தவரை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அரசாணையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அதாவது பள்ளிக்கல்வித்துறையில அனைத்து மாறுதல்கள் பதவி உயர்வுகள் எல்லாம் மாநில அளவிலே மூதுரைகளை கடைபிடிக்கிறது போல தொடக்க கல்வித்துறையிலையும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மூதுரிமையும் பதவி உயர்வு என்பது மாநில அளவிலே கொண்டு வரப்படும் என்ற அரசாணை 243 வெளியிட்டிருக்கிறார். இது வரலாற்று சிறப்புமிக்க அரசாணையை தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் வரவேற்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இதுல ஒரு சிலர் மாறுபட்ட கருத்துக்களை எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க. ஒரு சில சங்கவாதிகள் எல்லாம் 15% தான் இதுல பயனடைகிறாங்க அப்படின்னா இல்ல. ஒட்டுமொத்த அடிப்படையில 75% தொடக்க கல்வித்துறையில பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் பயனடையக்கூடியது. மாவட்டம் விட்டு மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு, ஏற்கனவே பணியில போன மூதுரிமை இழந்தவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். சொந்த மாவட்டங்கள்ல, அதாவது கடைநிலையில் இருக்கக்கூடிய அந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய இந்த பதவி உயர்வு துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் குவாலிஃபைடா இல்லைன்னா என்னென்ற ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கிறது. அதை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். அதை சற்று நிவர்த்தி செய்துவிட்டால் இது வரலாற்று சிறப்பு மிக்க அரசாணை. இந்த அரசாணை 65 ஆண்டுகளாக போடுவதற்கு யாருக்கும் தெம்பும் திராணியும் இல்லை. அதாவது சமூக நீதி காக்கிற இந்த அரசு, சமூக நீதி பார்க்கிற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் துணிவோடு துணிச்சலோடு இதை வெளியிட்டிருக்கிறார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் கல்வித்துறை உயர் அதிகாரிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நன்றி தெரிவிக்கிறது. போலியான விவரங்களை சொல்லக்கூடியவர்களை இந்த செயற்குழு கண்டிக்கிறது. பெரும்பான்மை ஆசிரியர்கள் இதை விரும்பி கொண்டிருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்திற்கு இதை நாங்கள் கொண்டு செல்வோம். அதோடு மட்டுமல்லாமல் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். முடக்கப்பட்ட சரண்டர் விடுப்பு உடனடியாக தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும். தொடக்க கல்வித்துறையை பணியாற்றக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறையில் நேரடி நியமனம் மூலமாக நியமிக்கப்படக்கூடிய அந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்தில் 50% வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள்
வரலாற்று சிறப்புமிக்க இந்த செயற்கை பொதுக்குழு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்திற்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய கவனத்திற்கும் 243க்காக நன்றி தெரிவிப்பதோடு இதையெல்லாம் நாங்கள் தெரிவிக்க இருக்கிறோம். இன்னும் வரக்கூடிய காலங்களில் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் 53,000 ஆசிரியர்களுக்கு காலமுறை ஊதியத்தை ஒற்றை கையெழுத்திலே வழங்கி இனிமேல் வருவர்கள் எல்லாம் முறையான நியமத்தில் வருவதற்கு காரணமாக இருந்த முன்னாள் முதலமைச்சர் அதாவது டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு நினைவு நாளில் நாங்கள் எல்லாம் அவரால் தான் இன்னைக்கு முழு நேரம் ஆசிரியர்களாக இருக்கிறோம். அதை கொண்டாடும் வகையில் கல்வியில் கலைஞர் என்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யலாம் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். விரைவில் அதற்கான தேதியை அறிவிப்போம். நன்றி. ஆசிரியர் நியமனங்களை பொறுத்தவரை நீதிமன்ற வழக்குகளில் தான் மிக முக்கியமான காரணமாக இருந்தது. அந்த பெட்டிலே பல பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதனால ஏற்படக்கூடிய காலதாமதம், அதோட காலதாமதத்தால ஆண்டுகள் பெருக பெருக எண்ணிக்கை கூடிட்டே இருக்கும். அதன் அடிப்படையில் 500 பேர் நியமிக்க சொல்லியிருக்கோம். அதை தமிழ்நாடு ஆசிரியர் நியமனம் வரவேற்கிறது. ஒட்டுமொத்தமாக காலி பணியிடங்கள் அத்தனையும், குறிப்பாக தொடக்க கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும். ஆரம்ப கல்வி தான் ரொம்ப முக்கியமான கல்வி. எஃபர்ட் கொடுக்கறதா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு எவ்வளோ விஷயங்களை அவரால் முடிந்த அளவுக்கு செஞ்சுட்டு தான் இருக்காரு. நிச்சயமா எங்களுக்கு தெரிந்தவரை பல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் எல்லாம் நாங்கள் சந்தித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அதாவது நாள்தோறும் ஏதாவது ஒரு பள்ளியில ஆய்வு செய்கிற ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருப்பார்கள். சிலர் ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோட என்ன பண்ணாலும் சிறந்த அக்கறையோடு மாணவர்களை, ஏழை எளிய மாணவர்களை வெளிநாட்டுக்கு தானே தன்னோடு சுற்றுலா அழைத்து செல்லக்கூடிய ஒரு கனவை நிறைவேற்றிருக்கிற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வெகுவாக இந்த எண்ணம் பாராட்டி கொண்டிருக்கார். அவரால் முடிஞ்ச அளவு பண்ணிட்டே இருக்காரு. அதாவது எங்களுடைய கோரிக்கைகள் சார்ந்து, நிதி சார்ந்த கோரிக்கைகள் தான் ஒரு சற்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் ஒட்டுமொத்தமா ஆசிரியர் மாணவன் அல்ல, எங்கேயாச்சும் எப்பயாச்சும் கட்டமைப்புக்காக பல்லாயிரம் கோடி ஒதுக்கின வரலாறு இருக்குதா? பேராசிரியர் பேராசிரியர் அன்பழகனார் மீதில பல கோடி ரூபாய் ஒதுக்கி இங்க கட்டுமான பணிகளை செய்து கொண்டு ஏழை எளிய மாணவர்கள் படிக்கக்கூடிய ஆரம்ப கல்வியில இப்ப கூட பல கட்டிடங்களை முதலமைச்சர் திறந்து வச்சார். இதுதான் பேஸ். இதை செய்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். வெகுவாக பாராட்டுகிறோம். நீதிமன்றத்தால தீர்ப்பாளத்துல நடவடிக்கைகளை நிர்வாகம் எடுக்கும்போது ஒட்டுமொத்த பழி அவர் மேல போடுறது என்பது ஏற்கக்கூடியதல்ல. அவர் தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கையை கொண்டு செல்வார். இன்னும் பல விஷயங்களும் எங்களுடைய கோரிக்கைக்கு முதலமைச்சர் கொண்டு செல்வதாக முயற்சித்திருக்கிறார். உண்மையில அவருக்கு எங்கள் போது மிகுந்த அக்கறை இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவார். இந்த நேரத்தில் அவரையும் நாங்கள் பாராட்டுகிறோம். மாணவர்கள் சேர்த்துக்கு கொரோனா காலத்திலே பல லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் கொரோனா பீரியட்லேயே அரசு பணிக்கு வந்தாங்க. இந்த செய்திகள் எல்லாம் நீங்கள் தெரியாத செய்திகள் அல்ல. இன்றைக்கும் இல்லம் தேடி கல்வி, காலை சிற்றுண்டி திட்டம் எங்கேயுமே கிடையாது. காலை சிற்றுண்டி திட்டம்ன்றது இந்தியாவில எங்கேயுமே கிடையாது. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அந்த திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்ததுக்கு பிறகு அந்த திட்டத்தை நோக்கி இப்போ அரசு பள்ளிகளோட எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. இனி வருங்காலங்களில் அது வேறும் பல்வேறு நிகழ்ச்சிகளும், கலைத்துறையாக்களும், விளையாட்டு போட்டிகளும்